السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய இன்னல்கள் நீங்கிட வேண்டுமையானால் இறை கடமைகள் அம்மனிதரிடத்தில் சரியான முறையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த மனிதனுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இவ்வாறு திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசிப்பான். வஅகிமி ஸலாத்த தரஃபஇன் நஹார், பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும், வஸுலஃபம் மினல் லைலி, இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்பதாக அல்லாஹு தஆலா தொழுகையினுடைய அவசியம் பற்றியும் கடமை பற்றியும் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி, இப்படிப்பட்ட அந்த தொழுகை என்ற கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது இவ்வாறு அந்த மனிதனுக்கு தீமைகள் அளிக்கப்பட்டு நன்மைகள் கிடைக்க பெறுவதை அல்லாஹு தஆலா அடுத்தது சொல்றான். இன்னல் ஹசனாத்தி, நிச்சயமாக நற்செயல்கள், யுதுஹிபுன ஸய்யிஆத், தீய செயல்களை போக்கிவிடும். ذَلِكَ ذِكْرَى لِلذَّاكِرِينَ, அல்லாஹுவை நினைவு கூறுவோருக்கு இதில் நல்ல உபதேசம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நாம் படிப்பினை பெறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, இந்தியா முழுவதும் இஸ்லாமிய சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு நிலைகளை நாம் அன்றாட நம்ம என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுக்கடுக்காக பல்வேறு இன்னல்களை ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் நமக்கு மிக முக்கியமான சில விஷயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அதில் முதலாவது விஷயம், ஐவேளை தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றி நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். ஏன்னா இறைவனிடம் நேரடியாக பேச அந்த தொழுகை தான் மிக பெரும் வணக்கமாக நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் பேசணும்னா அதுக்கு நமக்கு முக்கியமாக அந்த தொழுகை தான் ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த தொழுகையை விட்டதனுடைய விளைவு தான் இறை உதவி இல்லாமல் போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போ நம்ம அல்லாஹ்வை விட்டும் கொஞ்சம் தூரமாயிட்டோமோ அப்போ பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளும் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். எப்போ அல்லாஹ்னுடைய நெருக்கத்தை பெறுறோமோ அல்லாஹ்னுடைய உதவி எல்லா நிலையிலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, முஃமின்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்றான்னா, அந்த உதவி தேடுவதன் மூலமாக பல்வேறு பாதுகாப்புகளை நீங்க பெறுவீங்க அப்படிங்கிறத நமக்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசிப்பது மட்டுமல்லாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி வசியத், இறுதி உபதேசம் கூட தொழுகையை பற்றி தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தகப்பனின், அந்த தந்தையின் இறுதி வசியத்தை, இறுதி உபதேசத்தை நிறைவேற்றுவது பிள்ளைகளின் கடமை இல்லையா? அந்த அடையாளத்தை விட்டதனுடைய விளைவுதான் நாடே அந்நியமாக விடக்கூடிய ஒரு நிலையில நாம் என்ன செய்கிறோம், பல விதத்தில் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் அதே தொழுகையை நிறைவேற்றினா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாது,
அதை உணர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகையின் நேரத்தில் தான் என்ன செய்யப்பட்டாங்க? குத்தப்பட்டாங்க. அம்பால் என்ன செய்யப்பட்டாங்க? குத்தப்பட்டாங்க. சுமார் 6 நாட்கள் சாப்பிட்டதெல்லாம் காயத்தின் வழியாக வெளியாகக்கூடிய ஒரு நிலைமையில மயக்கம் மாறி மாறி வந்த பொழுதிலும் கூட தொழுகையை பற்றியே கேட்டாங்க. நான் தொழுதுட்டனா என்பதாக. அந்த நிலையிலும் கூட அம்பு எறியப்பட்டு குத்தப்பட்டு அதன் மூலமாக பல பாதிப்புகள் அடைந்த நிலைமையிலும் கூட அந்த தொழுகையை தான் என்ன செஞ்சாங்க? நான் நிறைவேற்றிட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே. அது மட்டுமல்லாது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 52 நபர்களோடு கர்பலாவில் கலந்து கொண்ட பொழுது லுஹர் நேரம் வந்துச்சு. அப்படி வந்தவுடன் லுஹர் தொழுகைக்காக வேண்டி எதிரிகள் இடத்துல என்ன செஞ்சாங்க? அனுமதி கேட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லுஹர் மட்டும் தொழுதுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எதிரிகள் மறுத்து விட்டதின் காரணத்தினால உடனே என்ன செஞ்சாங்க? படையை 2ஆக பிரித்து ஒரு படையை போர் செய்யும்படியும் மறுபடையை அல்லாஹ்வை தொழுகும்படியும் ஏவி என்ன செஞ்சாங்க? ஒருவருக்கொருவர் மாறி மாறி தொழுது என்ன செஞ்சாங்க? அந்த கடமையை நிறைவேற்றினாங்க. அந்த தொழுகையின் வீரியம் என்ன என்பதை தோழர்கள் நன்கு விளங்கி இருந்தாங்க, அமல் செஞ்சாங்க. எனவே இந்த சமூகம் கையில் எடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் அந்த தொழுகை தான். நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறத நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற இன்னும் சில விஷயங்கள் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் உபதேசித்து பல உதாரணங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைய தினம் நாம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் அந்த தொழுகையை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்னுடைய அந்த உதவியை பெற்று அல்லாஹ்னுடைய நெருக்கத்தை பெற்று எல்லா விதமான இன்னல்களை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.